इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. मंगलश्लोकः. वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयम् प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्. अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्. நஞர்த்தகாவானது அந்நிய அவிசேஷணீபூதமாக இருக்கின்ற விதி பிரத்யார்த்தமாக இருக்கின்ற சாப்தி பாவனையோடு சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஆனா சில இடங்கள்ல அப்படி சேராது. அதற்கு ரெண்டு பிரதிபந்தகங்கள் இருக்கு. ஒண்ணு தஸ்யவிரதம் இது உபக்கிரமஹா அப்படின்னு காமிச்சார். அதனால என்ன எடுத்து ந ஈக்ஷேத உத்யந்தம் ஆதித்யம் அப்படிங்கிற இடத்துல நஞர்த்தஸ்ய சாப்தி பாவனையா சக அன்வயோ நாஸ்தி இது நிரூபிதம். ஒரு பாதகம் என்னது, அதாவது நஞர்த்தகாவானது சாப்தி பாவனையோடு சேராமல் இருப்பதற்கு பிரதிபந்தகம் ரெண்டு சொன்னா இல்லையா, அதுல ஒண்ணு நிரூபிச்சுட்டா. என்னது? உபக்கிரமஹான்னு நிரூபிச்சுட்டா. இப்ப சமைச்சேன். ரெண்டாவதா இருக்கு இல்லையா பாதகம். ரெண்டாவது பாதகம் என்னது அப்படின்னு கேட்டால் விகல்ப பிரசக்தி. அதாவது நஞர்த்தத்தை பிரவர்த்தனாவோடு சேர்த்தால், சாப்தி பாவனாவோடு சேர்த்தால் அந்த இடத்துல விகல்பகாங்கிறது வந்துடும். விகல்பகா வந்தால் வரட்டுமே அப்படின்னு கேட்டா, விகல்பகாவை ஒத்துண்டால் அங்க அஷ்டௌ தோஷாக பவந்தி அப்படின்னு நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்ச கிரந்தங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அதன்படி இந்த விகல்ப பட்சத்தை ஒத்துக்கிறதா இருந்தால் 8 தோஷங்கள் வருங்கிறதுனால நாம விகல்பத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றோம்? நஞர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேராமல் அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேறு ஒரு பதார்த்தத்தோடு நஞர்த்தத்தை சேர்க்கிறோம். அப்போ நஞர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேர்க்காமல் இருப்பதற்கு இங்க எது காரணமா இருக்குன்னு கேட்டால் விகல்ப பிரசக்தி காரணம். பிரதிபந்தகம் விகல்ப பிரசக்தி. இது புரிஞ்சது இல்லையா? புரியுது. இதுதான் ரெண்டாவது பிரதிபந்தகம். இப்ப நாம அந்த உதாரணத்தோடு எந்த இடத்துல விகல்பகா வருது, ஏன் விகல்பகா வருது, விகல்பம் வந்தால் என்ன தோஷா, அதனால நாம நஞர்த்தத்தை எங்கு கொண்டு சேர்க்கிறோம், எதோட சேர்க்கிறோங்கிறத நாம பார்க்க போறோம். முதல்ல அதுக்குண்டான உதாரணம். நானு யாஜேஷு ஏயஜாமஹம் கரோதி இத்யத்ர விகல்ப பிரசக்தியா ததாஸ்ரயனம். ததாஸ்ரயனம் நாம பர்யுதாச ஆஸ்ரயனம். இந்த இடத்துல யஜதிஷு ஏயஜாமஹம் கரோதி அப்படின்னு ஒரு வாக்கியம், நானு யாஜேஷுன்னு ஒரு வாக்கியம், ரெண்டா வச்சுப்போம். இந்த யஜதிஷு ஏயஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால், யஜ் சோதனா சோதிதேஷு, அதாவது யாகேஷு ஏயஜாமஹ மந்திரம் விதத்தே. இது நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஸ்ரௌத்திக பரிச்சயம் இருக்கிறதுனால ஹோதா சொல்லுவார் இல்லையா, ஏயஜாமஹ அப்படின்னு சொல்லுவார். ஆமா, இது யாகத்துல எல்லா இடத்துலயும் உண்டு ஏயஜாமஹ மந்திரம். இந்த ஏயஜாமஹ மந்திரத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் எது? யஜதீஷு ஏயஜாமஹம் கரோதி அப்படிங்கிற இது ஒரு கல்பிதமான வாக்கியம் தான், நேரடியான ஸ்ருதி வாக்கியம் இல்லை. ஒருவேளை வாக்கியம் கல்பித வாக்கியம் இருந்தால் அதோடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கும். யஜதீஷு ஏயஜாமஹம் கரோதி. இது விதி வாக்கியம். விதி வாக்கியம் கல்பனா பண்ணால் இப்படி இருக்கும், யஜதீஷு ஏயஜாமஹம் கரோதி. இப்ப பாருங்க, இந்த விதி வாக்கியத்துல நம்ம விதி வாக்கியம்னே வச்சுட்டு பேசுவோம், அப்பதான் நமக்கு இங்க பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும்.
ஏயஜாமகம் கரோதிங் அப்படின்னு ஏயஜாமக மந்திரத்தை விதிக்கிறாளே, எங்க விதிக்கிறா அப்படின்னு கேட்டா யஜதிஷு. யஜதிஷு அப்படிங்கிறது சப்தமி விபக்தி பதம், விபக்தியந்தம் பதம். எப்படி வந்ததுன்னு கேட்டா, இந்த வையாக்கரனால என்ன பண்ணுவான்னு கேட்டா தாத்துவையே சப்தமா நௌனா மாத்திப்பா. உதாரணத்துக்கு பட்டு தாத்து இருக்கா இல்லையா, அத நௌனா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவா தெரியுமா? நாம சப்தம் மாத்துறதுக்கு பட்டதி அப்படின்னு சொல்லி பட்டதின்னு சொல்லுவாங்க. பட்டதின்னு என்ன தெரியுமா? பட்டு தாத்துன்னு அர்த்தம். பவதிஹி அப்படின்னா பூதாத்துன்னு அர்த்தம். அத போல யஜதிஹின்னு சொன்னா யஜுதாத்துன்னு அர்த்தம். அப்போ யஜதிஷு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யஜுதாத்துனால விதிக்கப்பட்ட கர்மாக்களில், சப்தமி தானே யஜதிஷுங்கிறது. அப்போ யஜுதாத்துவினால சொல்லப்பட்ட கர்மாக்களில் ஏயஜாமக மந்திரத்தை படிக்க வேணும் அப்படின்னு படிக்கணும்னு விதிக்கிறது. எது? ஏஜாமகங்கரோதிங்கிற வாக்கியம். அப்ப பாருங்க, அனுயாஜமும் கூட எஜு பதத்தினால விதிக்கப்பட்ட கர்மா தானே. அப்போ அங்கேயும் கூட ஏயஜாமகா அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து சேர்றதா இல்லையா? சேர்றது. ஏன்னா எஜதிஷு ஏஜாமகரோதிங்கிற வாக்கியத்தினால எஜதிஷும் சொன்னதுனால அனுயாஜகாவும் யாகா தானே, எஜு பதத்தினால சொல்லப்பட்ட கர்மா தானே, அங்கேயும் வருது. அப்படி வரும் பொழுது அங்க நிஷேதம் பண்றதுக்கு உண்டான வாக்கியம் இருக்கு, ந அனுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பரியுதாசம் நம்ம சொல்ல போறோம் சித்தாந்தத்துல. அதை விடுத்து நாம ஒருவேளை இது நிஷேதமா எடுத்துட்டால், நானுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அனுயாஜத்துல ஏஜாமகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டால், நான் உங்களுக்கு சித்தாந்தத்தை இப்பயே சொல்லிடுறேன் குழப்பம் வராம இருக்கிறதுக்காக. பரியுதாசத்தை ஒத்துண்டால் என்ன அர்த்தம் கிடைக்கும் தெரியுமா? நானுயாஜேஷு அப்படிங்கிற வாக்கியத்துக்கு அனுயாஜ பின்ன கர்மசு பின்ன யாகேஷு ஏயஜாமகம் கரோத்தின்னு அர்த்தம் கிடைக்கும். எப்போ? பரியுதாசத்தை ஒத்துண்டால். ஒருவேளை இங்க நிஷேதமா ஒத்துண்டால் அனுயாஜத்துல ஏயஜாமகம் பண்ணக்கூடாது, மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடைக்கும். எப்போ? நிஷேதமா எடுத்துண்டால். அதாவது நஞர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு அன்வயத்தை சொன்னால் அனுஜாஜத்துல ஏஜாமகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இதே நஞர்த்தத்தை சாப்தி பாவனாவோடு சேராமல் தது அதிரிக்தமான பதார்த்தத்தோடு, வாக்கியத்துல இருக்கக்கூடியதான வேறு ஒரு பதார்த்தத்தோடு நாம அன்வயம் பண்ணினால் அப்ப என்ன கிடைக்கும்? அனுயாஜ வெதிரிக்தத்துல, அனுயாஜத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற யாகங்களிலே ஏஜாமக மந்திரத்தை சொல்லணுங்கிற அர்த்தம் கிடைக்கும். இதைத்தான் நான் சுருக்கி என்ன சொன்னேன்? பரியுதாசத்தை ஒத்துண்டால் அனுயாஜ வெதிரிக்தத்துல ஏஜாமகம் பண்ணணுங்கிற அர்த்தம் கிடைக்கும். நிஷேதத்தை ஒத்துண்டால் அனுயாஜத்துல ஏஜாமகம் மந்திர பட்டனம் கூடாது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும்னு சொன்னேன். இதுல என்ன சிக்கல்? இப்ப அனுயாஜத்துல ஏஜாமகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நிஷேதத்தை ஒத்துண்டால் ஏஜாமகா வந்து அனுயாஜத்துல எந்த பிரமாணத்தினால கிடைச்சது? அப்ப நல்லா கவனிங்கோ. அனுயாஜத்துல ஏஜாமக மந்திர பிராப்தியானது எந்த பிரமாணத்தினால கிடைச்சதுன்னு கேட்டால் ஸ்ருதி பிரமாணத்தினால. அதே மாதிரி அனுயாஜத்துல நிஷேதம் ஒத்துக்கிற பட்சத்துல அனுயாஜத்திலே ஏஜாமக மந்திர பட்டனம் கூடாதுன்னு சொல்றோமே, இதுக்கு எது பிரமாணமா இருக்கு? ஸ்ருதி மந்திரம். அதுவும் அப்போ ரெண்டுமே, அதாவது ஏஜாமக மந்திர படனம் பண்ணணும்னு சொல்றதும் ஒரு ஸ்ருதி தான், பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரு ஸ்ருதி தான். ரெண்டும் சமபலமான பிரமாணங்கள். அதனால என்ன வந்துடும்? விகல்பா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நிஷேதம் ஒத்துக்காமல் பரியுதாசத்தை ஆசிரிக்கணும். இப்படி இப்ப புரிஞ்சதா விசாரம் எப்படி போக போறதுன்னு? புரியுது. அதத்தான் இங்க சொல்ல போறேன். நான் ஒரு வாக்கியமே இல்லைன்னாக்கா எப்படி ஒரு வாக்கியம் இல்லையா? அப்படி இல்ல, நான் வாக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. இதுக்கு ஒரு மூலபூத்தமான ஸ்ருதி இருக்கு. அது எந்த வேதத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படி நாம சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவிகத்துல இது ஏதோ ஒரு சாக்கையில இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த ஏஜாமக மந்திரத்தை விதிக்க கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்கு, இல்லாம இல்ல. ஆணுபூர்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்படிதான் இருக்குங்கிறது இல்ல. இது நாம வந்து நம்ம அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம்.
வாஸ்தவிகத்துல இதோடைய உண்மையான வாக்கியம் எந்த ஸ்வரூபத்துல இருக்குன்னு இருக்கு. புரியுது? அதாவது நாம வந்து சில சமயத்துல என்ன பண்ணுவோம், வேதத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிட்டு நாமளா ஒரு வாக்கியம் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது வேதத்துல இருக்கக்கூடிய பதங்களை அப்படியே உபயோகப்படுத்துவோங்கிறது இல்லை. புரியுறதா? புரியுதா? அந்த மாதிரி நாம இப்ப ஏஜாமக எஜதிஷு ஏஜாமகன் கரோதின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தை இதே ஆணுபூர்வியோட இருக்கான்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ருதி இருக்கு. புரியுறதா? மங்களவாதத்துல வர மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரிதான். அதுதான் நானு யாஜேஷு ஏஜாமஹம் கரோதி இத்யத்ர விகல்ப பிரசக்தியா ததாஸ்ரயனம் ததாஹி யதி அத்ர பிரதான சம்பந்த லோபாத், அதாவது அந்நிய அவிசேஷணமாக இருக்கக்கூடிய மற்ற எங்கேயும் விசேஷணமாக இல்லாமல் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய சாப்தி பாவனையோடு சம்பந்தம் கிடைக்கும் என்ற ஒரு ஆசையின் பெயரால் நஞர்த்தத்தை அங்க கொண்டு சேர்த்தால் விகல்பா வந்துடும். சரியா? அதுதான் இங்க எந்த பதத்தினால சொல்றான், பிரதான சம்பந்த லோபாத், அதாவது நஞர்த்தகாவானது பிரதானத்தோடு சேரட்டுமே என்கின்ற ஆசையினால் நஞர்த்தத்தை கொண்டு சாப்தி பாவனாவோடு சேர்த்தால் பிரதான சம்பந்த லோபாத் நஞஹா பிரத்யய சம்பந்தா ஸ்வீக்கிரியதே எதி ஸ்வீக்கிரியதே, ஒருவேளை பிரத்யய சம்பந்தத்தை எடுத்துக்கொண்டால் என்ன ஆயிடும், ததா சதி அனேன வாக்கியேனா, அதாவது நானு யாஜேஷு இது வாக்கியேனா அனுயாஜேஷு ஏ யஜாமஹ பிரதிஷித்யதே இதி வக்தவ்யம் ஸ்யாத். பங்கி அர்த்தம் புரிஞ்சுதா? புரியுறதுண்ணா. அனுயாஜேஷு நிஷேதத்தை எடுத்துக்கிற விஷயத்தை சொல்றேன். நிஷேதத்தை எடுத்துக்கிற சமயத்தில் இப்படி ஆயிடும். அனுயாஜேஷு ஏ யஜாமஹம் ந குர்யாத் இதி அர்த்தா பவேத். அப்படி இருந்தா எடுத்துட்டு போகட்டுமே என்ன அப்படின்னு கேட்டா, நச்ச தத்ர தஸ்ய பிரதிஷேதா பிராப்திம் வினா சம்பவதி பிராப்தி சாபேக்ஷத்வாத் பிரதிஷேதஸ்ய. ஒருத்தன் கேள்வி கேட்கறான்னு வச்சுப்போம், அப்படியே இருக்கட்டுமே அனுயாஜத்தில் ஏ யஜாமஹ மந்திரம் படிக்க கூடாது இப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அப்படியே அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிறதா இருந்தால் முதல்ல நாம என்ன சொல்லணும் தெரியுமா, அனுயாஜத்துல ஏ யஜாமஹ மந்திர பிராப்தி ஆச்சா இல்லையா? இல்லையா? அது சொன்னாதானே நம்ம வந்து பிரதிஷேதமே பண்ண முடியும். நான் அதை புரியறதுக்காக நான் இப்படி சொல்லுவேன் பசங்கள்கிட்ட. எதிரில ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு விஷமம் பண்ண போறான்னு வச்சுப்போம், அவன் பண்ண ஆரம்பிச்சாதான் அப்படி பண்ணாதேன்னு சொல்லணும். அவன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பண்ணாதேன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் எதுவுமே பண்ணலையே, நான் சும்மா தானே உட்கார்ந்து இருக்கேன் அப்படிமா. அதாவது நீ அவனை பிரதிஷேதம் பண்றதா இருந்தால் அதுக்கு பிராப்தி வேணும். புரியுறதா? பிரதிஷேதம் பண்றதுக்கு பிராப்தியே இல்லாம எப்படி பிரதிஷேதம் பண்ண முடியும்? அப்போ பிரதிஷேதமானது பிராப்தியை அபேட்சிக்கிறது. அத போல நானுயாஜேஷு அப்படிங்கிற இடத்துல அனுயாஜத்துல ஏஜாமஹ பிரதிஷேதம் பண்றதாக இருந்தால் முதல்ல அங்க பிராப்தி வேணும். அந்த பிராப்தி இல்லாமல் பிரதிஷேதம் பண்ண முடியாது. நச்ச தத்ர அனுயாஜே தஸ்ய பிரதிஷேதா ஏ யஜாமஹ மந்திரஸ்ய பிரதிஷேதா பிராப்திம் வினா சம்பவதி குதஹ பிராப்தி சாபேக்ஷத்வாத் பிரதிஷேதஸ்ய. இது புரிஞ்சுதா? புரியுறதுண்ணா. அதனாலதான், அதாவது பிரதிஷேதமானது பிராப்தியை எதிர்பார்க்கிறது என்பதனாலதான் ஒரு இடம் காமிக்க போறான். அந்த இடத்துல நாங்க வந்து பிரதிஷேதமே சொல்லல அப்படின்னு சொல்ல போறோம். எந்த இடம்? நாந்தரிக்ஷேன திவி இத்யஸ்ய ந பிரதிஷேதத்துவம் ந பிருத்திவ்யாம் அக்னிஷ்சேதவ்யோ நாந்தரிக்ஷேன திவி அப்படின்னு எஜுர்வேதத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு பாகம், மந்திர பாகம். இதுல என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த சயனம் இருக்கா இல்லையா, சயனத்தை என்ன தாத்பரியம் நான் சொல்லிடுறேன். அக்னி சயனம் அந்த ஸ்தண்டில ஏற்பாடு பண்றோம் இல்லையா, அதுதானே ஆகவனியத்தை வைக்கிறதுக்கு உண்டான இடம். அந்த அந்த ஆகவனியத்தை வெறுமனே வைக்க கூடாது, கீழே ஸ்வர்ணாதிகளை வச்சு வைக்கணும்னு சொல்லுவா. அத சொல்றதுக்காக வந்தது. ஆனா இந்த மந்திரத்தை பார்த்தா எப்படி சொல்றது, மந்திரத்துல இருக்கிற யதார்த்தமா சுயமான அர்த்தத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த சயனம் இருக்கே இது பிருத்திவியில பண்ணக்கூடாது, அந்தரிக்ஷத்துல பண்ணக்கூடாது, ஜீவ் லோகத்துல பண்ணக்கூடாது அப்படின்லாம் வரிசையா சொல்லிட்டு இருக்கு. அப்ப நமக்கு சந்தேகம் வரும் தானே,
இந்த வாக்கியங்கள்ல நிஷேத வாக்கியங்களா இல்ல என்னது அப்படின்னு கேள்வி கேட்டா நிஷேத வாக்கியங்கள்னு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பண்ணவே முடியாது. சயனத்தை பிருத்திவியில நிஷேதம் பண்ணா கூட சரி, ஒத்துக்கலாம். ஜூலோகத்திலயோ அந்தரிக்ஷ லோகத்தையோ எப்படி சயனம் மூல பிராப்தி ஆகும்? பிராப்தியே ஆகாது. பிராப்தியே ஆகாத ஒன்ன இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி பிரதிஷேதம் பண்ண முடியும்? அதனாலதான் இந்த வாக்கியங்கள்லாம் நிஷேத வாக்கியங்கள் அல்ல, அர்த்தவாத வாக்கியங்கள்னு சொல்லி கொடுத்தா. எப்படி அர்த்தவாத வாக்கியங்கள் ஆறுது இவைகள் அப்படின்னு கேட்டா, இந்த பாரு, அந்த லோகங்கள்லாம் பண்ண முடியாது இல்லையா? அப்ப எங்கதான் பண்ண முடியும்? இந்த பூமியில வச்சு பண்ண முடியாது. ஒரு சுவரணம் வச்சு அதுக்கு மேல வைக்கணும், அந்த அளவுக்கு ஆகவனியத்தை கௌரவமா வச்சுக்கணுங்கிறத சொல்லதுக்காக வந்தது. புரியுறதா? அதனால இந்த வாக்கியங்கள்லாம் என்ன கிடையாது? நிஷேத வாக்கியங்கள் கிடையாது. ஏன் நிஷேத வாக்கியங்கள் கிடையாது? அங்க பிராப்தியே இல்லை. பிராப்தி இருந்தாதான் இது நிஷேத வாக்கியங்கள்னு சொல்ல முடியும். அப்படின்னு இந்த வாக்கியங்களை விசாரிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாருது. எந்த விஷயம் தெளிவாருது? பிராப்தி இருந்தாதான் நிஷேதம். பிராப்தி இருந்தாதான் நிஷேதம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாருது இல்லையா? அந்த இடத்தை காமிக்கிறா. அதையேவா இத்துக்தே யஸ்மாத் பிரதிஷேதார்த்தம் பிராப்திஹி அவசியம் அபேக்ஷிதா தஸ்மாதேவா நாந்தரிக்ஷே ந திவி இத்யஸ்ய ந பிரதிஷேதத்வம். ஏன்னா அந்தரிக்ஷே சயன அப்ராப்தேஹே அதையேவா பிராமணः ந ஹந்தவ்யः இத்யஸ்ய நித்யவத் ஹனன நிவர்த்தகத்வம் உபபத்யதே. இது பாருங்க, அடுத்த இன்னொன்னு சொல்றான். இன்னொரு ஒரு உதாரணம். பிராமணஹா ந ஹந்தவ்யா அப்படின்னு இருக்கா இல்லையா? பொதுவா வச்சுப்போமே, ந ஹந்தவ்யா கோபி நாந்தவ்யா வச்சுப்போமே. இப்ப பாருங்க, ஒருத்தன் ஹனனம் பண்றதுக்கு முயற்சியே பண்ணல, சரியா? அவன் பேசாம உட்கார்ந்து இருக்கான். இப்போ இந்த சாஸ்திரமானது பிராமணோ ந ஹந்தவ்யா அப்படிங்கிற இந்த சாஸ்திரமானது சும்மா இருக்கின்ற அவனை பொருத்தி பிரவர்த்திக்குமா? அவன் கிட்ட போய் இந்த சாஸ்திரம் வேலை செய்யுமா, பிரவர்த்திக்குமா? அல்லது எவன் ஒருத்தன் ஹனனம் பண்றதுக்கு முயற்சி பண்றானோ அவனை குறித்து இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்குமா? முயற்சி பண்றவனை குறித்து. ஏன் சும்மா இருக்கிறவன் நோக்கியே இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கல? பிராப்தி, அவனுக்கு பிராப்தியே இல்லை. ஹரண பிராப்தி வந்தா தானே அவனுக்கு நம்ம இந்த நிஷேத சாஸ்திரம் அவனை குறித்து நீ ஹரணம் பண்ணாதே, ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்லும். அதுதான் இங்க சொல்ற பாருங்க. அதையேவனா அதே மாதிரிதான் முன்னாடி பிரதிஷேதஸ்ய பிராப்தி சாபேக்ஷத்வாதேவா பிராமணோ ந ஹந்தவ்யா இத்யஸ்ய நித்யவத் ஹனன நிவர்த்தகத்வம் உபபத்யதே. அதனுடைய விளக்கம் தான் கொடுக்க போறா. சர்வோஹி புருஷா கதாச்சித் ஹனனாதௌ பிரவர்த்ததே கதாச்சிச்ச ராகாத்யபாவே ந பிரவர்த்ததே. தத்ர யதி நிஷேதஸ்ய பிராப்தி சாபேக்ஷத்வம் ந ஸ்யாத் ததா ராகாதி திரோதாய ஹனனாதௌ அப்ரவருத்தம் பிரத்யேவ சாஸ்திர பிராமான்ய உபபத்தோ ராகாதினா ஹனனாதோ பிரவருத்தேன பும்சா ந ததோ நிவர்த்தித்தவ்யா. அதாவது இங்க பாருங்க, ஒருவேளை நிஷேத சாஸ்திரமானது பிராப்தியை எதிர்பார்க்காமலேயே பிரவர்த்திக்குமே ஆனால் என்ன ஆயிடும் தெரியுமா? இப்ப சாஸ்திரத்துக்கு என்ன வேணும்? விதி சாஸ்திரமா இருந்தால் அந்த விதியை பார்த்து ஒருத்தன் பிரவர்த்திச்சாலே போதும், அவனுக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த விதிக்கு பிரவர்த்தனார்த்தம் கிடைச்சிடும், சரியா? அத போல நிஷேத சாஸ்திரமா இருந்தால் அந்த சாஸ்திரம் யாராவது ஒரு இடத்துல அந்த சாஸ்திரம் பிரவர்த்திச்சாலே போதும், அதுக்கு சார்த்தக்கியம் வந்துடும், சரியா? அப்படி இருக்கும் பொழுது சும்மா உட்காந்துருக்கானா இல்லையா? அவன் அவன் சும்மா இருக்க, அவன் இடத்துல இந்த சாஸ்திரம் பிரவர்த்திச்சுதுன்னு சொன்னால் இந்த சாஸ்திரத்துக்கு சார்த்தக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. புரியறதுக்கு நான் ஒரு விதி ஸ்தலத்தை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒருத்தன் சுயமாகவே ஒரு கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்றத பார்த்து ஒருத்தன் அங்கிருந்து வர பண்ணு பண்ணு அப்படிங்கிறான். இப்ப பாருங்க,
இவனுடைய பேச்சு கேட்டு அவன் காரியம் பண்றானா இல்ல அவன் பண்ணிட்டுதான் இருக்கான், இவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமா? பேச்சு பண்ணிட்டு இருக்கான் சும்மா, அதாவது அவனா பண்ணிட்டு இருக்கான், அவனே காரியத்துல பிரவர்த்திச்சுட்டு இருக்கான். இவன் வாக்கியத்தை கேட்டுதான் அவன் பிரவர்த்திச்சாங்க கிடையாது. அவன் பிரவர்த்திக்கிறத பார்த்து இவன் சும்மா நம்ம சொன்னதாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இவன் பேச்சுனால அவனுக்கு பிரவருத்தி வந்ததுங்கிறது கிடையாது. அத போல இந்த நிஷேத சாஸ்திரத்துல நிஷேத சாஸ்திரத்துக்கு ஒரு சார்த்தக்கியம் எப்போ கிடைக்கும்? அந்த சாஸ்திரமானது யாரையாவது ஒருத்தன் கிட்ட நிவர்த்தி ஏற்படுத்தி இருந்தால் அந்த சாஸ்திரத்துக்கு நிவர்த்தனாத்வம் கிடைக்கும். சரியா? இப்படிதான் இதுதான் நிவர்த்தனாத்வம் கிடைக்கிறதுக்கு வழி. இப்ப பாருங்க, ஒருத்தன் எந்த ஒரு துஷ்ட காரியம் ஹனனம் பண்ணாம ஹிம்சை பண்ணாம உட்கார்ந்து இருக்கான். அவனிடத்துல இந்த சாஸ்திரம் பிரவர்த்திச்சு அதன் வாயிலாக இந்த நிஷேத சாஸ்திரத்துக்கு நிவர்த்தனாத்வம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது சரியா தப்பா? தப்புன்னா அப்ப கிடைக்கணும். பிரவருத்தி இருந்தாதான் அவனுக்கு பிரவருத்தி. அப்போ நம்ம இப்படி நிஷேத சாஸ்திரத்துக்கு இந்த வகையில சார்த்தக்கியம் சொல்ல முடியாது. இந்த வகையில என்ன, எந்த வகையில யாரு ஒருத்தன் எந்த பிரவருத்தி இல்லாம பண்ணாம உட்கார்ந்துருக்கானோ அவன்கிட்ட இந்த சாஸ்திரம் சென்று அடைந்து நிஷேத சாஸ்திரம் சார்த்தகம் ஆயிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நாம இதை ஒத்துக்கலைன்னா பிரதிஷேதார்த்தம் பிராப்தி அபேட்சிதா, பிரதிஷேதம் பண்றதுக்கு முதல்ல பிராப்தி வேணும் அப்படிங்கிற இந்த அம்சத்தை நாம ஒத்துக்கலைன்னு சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? நிஷேத சாஸ்திரமானது எந்த ஹனனம் பண்ணாத சும்மா இருக்கான் இல்லையா, அவனிடத்துல கூட சார்த்தக்கம் ஆயிடும். அதனால என்ன தெரியுமா அர்த்தம்? அதனால என்ன ஒரு விளைவு வந்துடும் தெரியுமா? ஹனனம் பண்றவனை பார்த்து இந்த சாஸ்திரம் நீ பண்ணாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்கு சார்த்தக்கியம் வேற இன்னொரு இடத்த கிடைச்சிருக்கு. எந்த இடத்த கிடைச்சது? சும்மா ஒருத்த உட்கார்ந்தானே அவன் விஷயத்திலேயே இந்த சாஸ்திரம் சார்த்தக்கியம் ஆடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். இது புரிஞ்சுதா? புரிஞ்சது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த சாஸ்திரமானது எவன் ஒருவன் பிரவர்த்திக்கிறானோ, எங்க பிராப்தி வருதோ ஹனனாதிஷோ, அவனை குறித்துதான் நிஷேதம் பண்றது அப்படின்னு சொல்லணும், நிவர்த்தியை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லணும். சொன்னாதான் இந்த நிஷேத சாஸ்திரத்துக்கு என்ன கிடைக்கும்? நிவர்த்தனாத்துவம் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. சரிதானே? இது நல்லா புரிஞ்சுதா? அதுக்காக இந்த பங்கி ஆரம்பிக்கிற பாருங்க. அதையேவா பிராமணः ந ஹந்தவ்யः இத்யஸ்ய நித்யவத் ஹனன நிவர்த்தகத்துவம் உபபத்யதே. ஹனன நிவர்த்தகத்துவம் அதையேவ உற்பத்தியதே. இல்லைன்னா என்ன ஆயிடும்? அப்பிரவருத்தம் பிரதி இதம் சாஸ்திரம் பிரவருத்தம் சத் சார்த்தக்கியம் சம்பத்தியதே அப்படின்னு ஆயிடும். கிடையாது. அதுக்குதான் விளக்கம் கொடுக்குற. சர்வோஹி புருஷா கதாச்சித் ஹனநாதோ பிரவர்த்ததே கதாச்சிச்ச ராகாத்யபாவே ந பிரவர்த்ததே. தத்ர யதி நிஷேதஸ்ய பிராப்தி சாபேட்சத்துவம் ந ஸ்யாத். ஒருவேளை நிஷேதத்திற்கு பிராப்தி சாபேட்சத்துவம் வேண்டாம்னு நீங்க சொல்றேன் ஆனால் அப்ப என்ன ஆயிடும்? ததா ராகாதி திரோதாய அப்படின்னு அர்த்தம். ராகாதிகள்லாம் விட்டுட்டு எப்போ ஹனன பிரவருத்தி பண்ணுவான், ஹனனத்துல பிரவர்த்திப்பான், அவனுக்கு கோபமோ இந்த மாதிரி ஏதாவது வந்தாதானே அந்த ராகாதிகள்லாம் விட்டுட்டான் அவன். இப்ப அவனுக்கு ஹனனாதிகள பிரவருத்தி இல்லை, பெசாம உட்கார்ந்து இருக்கான். அவனை பொறுத்து இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு சார்த்தக்கியமே இல்லை. இந்த சார்த்தக்கியம் ஒரு சார்த்தக்கியமா என்ன பாருங்க. ராகாதி திரோதாய ஹனனாதோ அப்பிரவருத்தம் பிரத்யேவ சாஸ்திர பிராமான்ய உபபத்தோ. அப்படி ஒருவேளை சொல்லிட்டா என்ன ஆயிடும்? ஒருத்தனை ஹனனத்துல பிரவர்த்திக்கிறான்னு வச்சுப்போம், அங்க இந்த சாஸ்திரமே போகாது, எனக்கு சார்த்தக்கியம் வேற இடத்த கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். இடத்துலயும் சார்த்தக்கியம் வராதான் அங்கேயும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க வரலைன்னாலும் ஒன்னும் தோஷம் இல்லை. ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான், அவனை போய் இந்த சாஸ்திரம் தடுக்கலைன்னா கூட இந்த சாஸ்திரத்துக்கு தோஷம் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை ஒரு சாஸ்திரம் அப்படின்னு விட்டுடும் இல்லையா? இத முக்கியமா வச்சு அதை கவனமா வச்சுக்கோங்க. புரியுது. அது எப்படின்னா கவனம் முக்கியம் சொல்ல முடியும். இந்த சாஸ்திரம் தனக்கு ஒரு சார்த்தக்கியம் வரணுமா இருந்தா தான் சொல்றதை ஒருத்தன் கேட்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே எதிர்பார்க்கும். இதை நம்ம எதை சொன்ன, இதை எங்க நம்ம எதிர்பார்க்கலாம் தெரியுமா? ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னா யாரும் கேட்க மாட்டா அப்படின்னா அவர் இப்படிதான் சந்தோஷம் அடைவார். யாரா வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அவனதான் போய் நீ செய்யும் சொல்லிட்டு இருப்பார்.
ஏன்னா செய்யாத செய்ய சொன்னா செய்ய மாட்டான், இவர் பேச்ச கேட்க மாட்டான் இல்லையா? இந்த மாதிரி நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்ப்போமா இல்லையா? என் கண்ணு முன்னாடி பல பேர் வந்துட்டு போறேன். பல பேர் அதுதான் பார்த்துட்டு இருப்போம். அவர் நம்ம கிட்ட வந்து சொன்னார்னு வச்சுப்போமே, நான் சொல்லிதான் அவன் செஞ்சா அப்படின்னா நம்ம சிரிச்சுடுவோம். நீங்க சொல்லி என்னப்பா செஞ்சா, உனக்கா அந்த பிரவர்த்தனாத்வம், அப்ப வேற யாரோ சொல்லி செஞ்சா இல்ல அவனா செஞ்சான், நீ சொன்னதுனால செய்யலன்னு நம்ம மனசு நினைச்சுப்போமா இல்லையா? அதே நிலைமைதான் இங்கேயும். பாருங்க, ததா ராகாதி திரோதாய ஹனநாதோ அப்பிரவருத்தம் பிரத்யேவ சாஸ்திர பிராமான்ய உபபத்தோ ராகாதினா ஹனநாதோ பிரவருத்தேனா பும்சா ந ததோ நிவர்த்தித்தவ்யம். அந்த சாஸ்திரத்தை பார்த்து அந்த யாரு பிரவர்த்திச்சானோ அவன் பின்வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அந்த சாஸ்திரத்துக்கு வேற இன்னொருத்தர் சார்த்தக்கியம் வந்துட்டுன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். இதெல்லாம் எப்போ? பிரதிஷேதஸ்ய பிராப்தி சாபேட்சத்துவம் நாஸ்தின்னு சொன்னா இந்த ஒரு சிக்கல்லாம் வந்துடும். சரியா? ஆனா பிராப்தி சாபேட்சத்துவம் வச்சிருந்தால் ஹனநாதோ அப்பிரவருத்தம் பிரதி நிஷேத சாஸ்திரம் நைவ பிரவர்த்ததே. ஏன்னா அங்க பிராப்தியே இல்லை இல்லையா? இந்த விஷயத்தான் அடுத்த பங்கில சொல்ல பாருங்க. பிராப்தி சாபேட்சத்வே தூ ஸ்வயம் அப்பிரவருத்தம் பிரதி பிரசக்தியபாவேன, அதாவது எவன் ஒருவன் ஹனநாதியில பிரவர்த்திக்கவே இல்லையோ அங்க இந்த நிஷேத சாஸ்திரத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா அங்க பிராப்தியே இல்லைன்றதுனால பிரசக்தியபாவேன நிஷேத சாஸ்திர அப்பிரவருத்தேகே. அப்போ நிஷேத சாஸ்திரம் எங்க பிரவர்த்திக்கும்? எவன் ஹனநாதிகள்ல பிரவர்த்திக்கிறானோ அவனை குறித்துதான் இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கும். அதுதான் சொல்றான். நிஷேத சாஸ்திரஸ்ய அப்பிரவருத்தேகே ராகாதினா பிரவருத்தம் பிரத்யேவ பிராந்தி நிர்மித ராகபாதேனா. அதுவும் எப்படி? இந்த ஹனநாதிகள் பண்ணினால் அவனுக்கு ஏதோ ஒரு இஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம் இருக்குமா இல்லையா? அந்த பிராந்தியை போக்கும். உனக்கு இஷ்டம் கிடைக்குமே, அதை விட உனக்கு பெரிய பாபம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த கர்மாவில் ஹரண கர்மாவில் துஷ்ட கர்மாவில் இருந்து இவனை நிவர்த்திக்கும். புரியுறதா? அதுதான் சொல்றா, பிராந்தி நிமித்த ராகபாதேனா நிஷேத சாஸ்திர பிரவருத்தேகே யுக்தா பிரவருத்தஸ்ய ததோ நிவர்த்திஹி. பிரவருத்தஸ்ய ததோ நிவர்த்திஹி யுக்தா. பந்தி அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? பிரவருத்தஸ்ய புருஷஸ்யன்னு வெச்சுக்கோங்க. பிரவருத்தஸ்ய புருஷஸ்ய நிவர்த்திஹி யுக்தா. அத்தஸ்ச பிராமணः ந ஹந்தவ்யः இத்யஸ்ய நிஷேதஸ்ய நிவர்த்தி நியம போதகத்துவம். இந்த பிரவருத்தியில நியம விதி நம்ம சொல்றோமா இல்லையா? அத போல நிவர்த்தி விதியிலையும் நிவர்த்தி வாக்கியத்தில் நிஷேத வாக்கியத்திலையும் நிவர்த்தி நியமகான்னு உண்டு. எப்படின்னு பாருங்க. விரீஹீன் அவஹன்யாத் இத்யஸ்ய இவ அவகாத நியம போதகத்துவம் நிஷேதஸ்யாபி நியம போதகத்துவம். எதை போல? விரீஹீன் அவஹந்திங்கிற இடத்துல இந்த துஷ விமோகத்திற்கு பல உபாயங்கள் இருக்கு. அப்படி பல உபாயங்கள் இருக்கும் பொழுது அவஹரணேனைவ துஷ விமோகம் சம்பாதயேத் இது நியம வித்யாஸ்ரயணம் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அத போல இங்கேயும் நிவர்த்தி கூட நியமத்தை சொல்றது. எப்படின்னு பாருங்க, அவரே பங்கி சமன்வயம் படுத்து போறார். யதா கலு விரீஹீன் அவஹன்யாத் இது சாஸ்திரம் வைதுஷ்யார்த்தம் அவகாதே ஸ்வதः பிரவருத்தம் புருஷம் பிரதி ந பிரவர்த்ததே. என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, துஷ விமோகத்தை சம்பாதிக்கணும். அதற்கு பல உபாயங்கள் இருக்கு. என்னென்ன உபாயங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவஹரணம் இருக்கு, நக விதரணம் இருக்கு, யந்திரே ஸ்தாபனம், இப்படி பல உபாயங்கள் இருக்கு. இதுல ஒருத்தன் அவஹரணத்தை எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். அவஹரணத்தை எடுத்துட்டால் அவனுடைய விஷயத்துல விரீஹீன் அவஹந்திங்கிற இந்த சாஸ்திரமானது பிரவர்த்திக்குமா பிரவர்த்திக்காதா? பிரவர்த்திக்காது. ஏன்னா அவனேதான் எடுத்துட்டானே அந்த உபாயத்தை. அப்போ நியம விதி எப்போ பிரவர்த்திக்கும்னு கேட்டா, எப்போ அவன் அவஹரணத்தை விடுத்து வேற உபாயத்தை ஆசிரிக்கிறானோ அப்போ அப்பிராப்தமாக இருக்கின்றதான அவஹரணத்தை அவனுக்கு இது விதிச்சு கொடுக்கும். புரியுறதா? அதனாலதான் அப்பிராப்தாம்ச பூரகா விதிஹி நியம விதிஹின்னு சொன்னோம். பாக்ஷிக அயோகா தஸ்ய வியாவர்த்தகா
அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆ, ஞாபகம் இருக்காது? அதத்தான் ஆமா, ஞாபகம். பாருங்க. யதா கலு व्रीहीन அவஹன்யாத் இது சாஸ்திரம் வைதுஷ்யார்த்தம் அவகாதே ஸ்வதः பிரவருத்தம் புருஷம் பிரதி ந பிரவர்த்ததே. ஏன்னா வையர்த்தியாத், அந்த சாஸ்திரம் வியர்த்தம். அவன்தான் அவஹரணத்துக்கே பிரவர்த்திச்சுக்கானே, மறுபடியும் அவன் கிட்ட போய் அவஹரணத்தை விதிக்கிறதுனால இந்த சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சது? புரியுறதா? அப்பிரயோஜனம் பவேத் இதம் சாஸ்திரம். கிந்து தலனாது பிரவருத்தம் பிரத்யேவா, யாரு ஒருத்தன் வேற உபாயத்தை எடுத்துக்கிறானோ அவனுக்கு இந்த அவஹரணம்ங்கிற உபாயம் கிடைக்காது. அப்போ அந்த அவஹரணத்தை விதிக்கிறது இந்த நியம விதி. கிந்து தலனாதோ பிரவருத்தம் பிரதி ஏவமேவா ந ஹன்யாத் பிராமணோ ந ஹன்யாத் ந ஹந்தவ்யா அப்படிங்கிற இந்த சாஸ்திரமானது ஹனனாத் ஸ்வயம் நிவிருத்தம் புருஷம் பிரதி ந பிரவர்த்ததே. ஏன்னா வியர்த்தம் இதம் சாஸ்திரம். யாரு ஒருத்தன் ஹனனாதோ அப்பிரவருத்தா தம் பிரதி இதம் சாஸ்திரம் பிரவர்த்ததே சேத் சாஸ்திரஸ்ய கிம் பிரயோஜனம் வர்த்ததே. இல்லையா? சும்மா இருக்கிறவனுக்கு போயிட்டு இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கும்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அவனிடத்துல இந்த சாஸ்திரத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதுண்ணா. ஏவம் ந ஹன்யாதிதி சாஸ்திரம் ஹனனாத் ஸ்வயம் நிவிருத்தம் புருஷம் பிரதி ந பிரவர்த்ததே. ஏன்னா வை அர்த்தியாத். அப்போ யாரை பார்த்து, யாரை குறித்து இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு கேட்டா, கிந்து ஹனனே பிரவருத்தம் புருஷம் பிரதி பிரவர்த்ததே. அவன் எப்படி இருக்கான்? கர்த்தவியத்வேன பிரசக்தஸ்ய பிரதிஷேதாத். கர்த்தவியத்வேன பிரசக்தஸ்ய அப்படின்னு அர்த்தம். இந்த ஹனனம் கர்த்தும் ஹிம்சாம் கர்த்தும் பிரசக்தஸ்ய பிரதிஷேதாத், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றது இல்லையா? எத் கர்த்தவியம், நீ எதை பண்ணணும்னு நினைச்சுன்னு வந்தியோ தன்னா இதி போதயதி தரிஹி பிரவருத்தம் பிரத்யேவ பிரவர்த்ததே. புரிஞ்சுதா இது? பங்கேற்கலாம் புரிஞ்சுதா? புரியுது. அப்போ இந்த விசாரங்களால நமக்கு என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டால், பிரதிஷேதம் கர்த்தும் பிராப்தி அபேட்சிதா அப்படின்னு நமக்கு முடிவாருது இல்லையா? அந்த விஷயத்த சொல்ல பாருங்க. அதச்ச பிராப்தி சாபேட்சத்வாத் பிரதிஷேதானாம் அனுயாஜேஷு ஏயஜாமஹ பிரதிஷேதே தஸ்ய ஏயஜாமஹ மந்திரஸ்ய தத்ர இத்யுக்தே அனுயாஜே பிராப்தி வக்தவ்யா ஆதௌ. சரி, சா பிராப்தி கதம் கேன பிரமாணேன? சா ச பிராப்தி ந தாவத் ஹனனாதோ இவ ராகதः சம்பவதி. இப்போ பாருங்க, அனுயாஜேஷு ஏஜாமஹ மந்திரத்தினுடைய பிராப்தியானது ஒருவேளை இந்த ஸ்ருதி பிரமாணத்தினால இல்லாமல் ராகதா, எப்படி இந்த ஹனனாதிகள் களஞ்ச பக்ஷனாதிகள் இதுல எல்லாம் எப்படி புருஷன் பிரவர்த்திக்கிறான்? சாஸ்திரத்தினால பிரவர்த்திக்கிறானா என்ன? ராகதா, அவனுடைய இச்சாவசத்தினால அவன் பிரவர்த்திக்கிறான். இப்ப நல்லா பாருங்க, ஒருவேளை பிரவருத்தியானது இச்சாவினால ராகத்தினால இருந்தால், நிஷேதமானது ஸ்ருதியினால இருந்தால், அந்த இடத்துல எப்படி வரும்? பாத்திய பாதக பாவம் வருமா, விகல்பா வருமா? பாத்திய பாதக பாவம் வரும். ஏன்? பிராப்தியானது துர்பல பிரமாணத்தினால, நிஷேதாவானது ஸ்ருதி பிரமாணத்தினால. அதனால என்ன அடுத்து? பிராப்தி பிரதிஷேதா இந்த ரெண்டும் சமபலமாக இருக்கக்கூடிய ரெண்டு சாஸ்திரங்களால இல்லை. அதனால என்ன ஆகுது? அந்த இடத்துல பாத்திய பாதக பாவதா வரும். புரிஞ்சுதா? இந்த இடத்த நமக்கு அப்படி இல்லை. ஏஜாமஹ மந்திர பிராப்தியும் சாஸ்திரத்தினாலதான். அதுதான் இங்க சொல்ல பாருங்க. சாச்ச பிராப்திஷ்ச ந தாவத் ஹனனாதௌ இவ. ஹரணாதிகள்ல எப்படி ராகதா பிராப்தி வந்ததோ அத போல இங்க இல்ல. ராகதா ந சம்பவதி. அதஹ கிம் நாஸ்தி அத்ர பாதவோ நாஸ்தி விகல்பஹ. அதுதான் சொல்ல போறோம். அதஹ யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி இதி சாஸ்திராத் சா வக்தவ்யா. சா இத்யுக்தே பிராப்திஹி வக்தவ்யா. சாஸ்திர பிராப்தஸ்ய ச
பிரதிஷேதே விகல்பஹா ஸ்யாத். ஏன்னா இந்த ராகதா பிராப்தி வருது இல்லையா, அந்த இடத்துல ஏன் அது துர்பலம்னு கேட்டா, அந்த ஹரணாதிகள்ல யாரு பிரவர்த்திக்கிறானோ அவனுக்கு ஒரு பிராந்தி இருக்கும், பிரமஹா இருக்கும். என்னன்னு, இந்த ஹரணம் எனக்கு சுகத்தை கொடுக்கும், மம இஷ்ட சாதனம் இதம் அப்படின்னு ஒரு பிரமஹா இருக்கும். ஆனா வாஸ்தவிகத்துல அதனால அவனுக்கு பாபம்தான் வரும், அவனுக்கு அது தெரியாது. ஒரு பிரமஹா. என்னன்னு பிரமஹா, இது எனக்கு இஷ்ட சாதனம், இந்த ஹரணம் எனக்கு இஷ்ட சாதனம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் பிரவர்த்திக்கிறான் இல்லையா. அப்போ ராக பிராப்தி எங்க சொல்றோமோ அந்த இடத்துல அவனுக்கு இஷ்ட சாதனத்துவம் பிராந்தியா பவதி. புரிஞ்சுதான்? ஆனா இதே பிராப்தியானது சாஸ்திரத்தினாலன்னு சொன்னா அந்த இடத்துல இஷ்ட சாதனத்துவம் பிரமஹா சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரமானது எப்பொழுதுமே பிராமான்யமான ஒரு விஷயத்தை தான் சொல்லும், பிரமத்தெல்லாம் சொல்லாது. அப்போ ஏஜாமக மந்திரத்தை படிச்சால் ஒரு இஷ்ட சாதனத்துவம் கிடைக்குங்கிறது, இஷ்ட சாதனம் அந்த மந்திரா அப்படிங்கிறது பிரம மூலகமா சொல்லவே முடியாது. புரிஞ்சுதா? ராகதா பிரவருத்தி வர்ற இடத்துலயும் சாஸ்திரத்தினால பிரவருத்தி வர்ற இடத்துலயும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம். ராகதா பிரவருத்தியை நாம எங்க சொல்றோமோ அந்த இடத்துல இஷ்ட சாதனத்துவ பிரமம் தான் இருக்கும். ஆனால் சாஸ்திரத்தினால பிரவருத்தி எங்க ஏற்படுறதோ அந்த இடத்துல இஷ்ட சாதனத்துவம் பிரமஹா இல்லை, அது ஒரு பிராமான்யமான ஒரு விஷயமா இருக்கும். அதான் இங்க சொல்ல பாருங்க, சாஸ்திர பிராப்தஸ்ய பிரதிஷேதே விகல்பஹா ஸ்யாத். ஏன்னா சாஸ்திரேண பிராந்தி நிமித்த ராகஸ்ய இவ சாஸ்திராந்தரஸ்ய அத்தியந்த பாத அயோகாது. அதாவது இஷ்ட சாதனத்துவ பிரமத்தினால இச்சாவசாத்து பிரவர்த்திக்கும் பொழுது நிஷேத சாஸ்திரத்தினால அது பாதிக்கப்படும். அத்தியந்த பாதகா, அத்தியந்த பாதகான்னு அர்த்தம், அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடும். ஆனா பிராப்தியானது சாஸ்திரத்தினால சொன்னால் அந்த இடத்துல நிஷேத சாஸ்திரமானது சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பாதிக்காது, அத்தியந்தம் பாதகா கிடையாது. இதனால புரிஞ்சுதான்? அதனாலதான் விகல்பகான்னு ஒத்துக்கிறோம். பங்கில எல்லா பதங்களுக்கும் அர்த்தமும் புரிஞ்சுதான்? இப்போ ஒரு சின்ன கேள்வி. பதசாஸ்திரேண ஆஹவனீய சாஸ்திரஸ்ய இவ நானூயாஜேஷு இதி விசேஷ சாஸ்திரேண யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி இதி சாமான்ய சாஸ்திரஸ்ய பாதஹ ஸ்யாத் இதி வாச்சியம். பாருங்க, இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு உதாரணம் பார்த்திருக்கோம். ஆஹவனியே ஜுஹோதி அப்படிங்கிற ஒரு வாக்கியமானது ஹூ தாத்துனால சொல்லப்பட்ட மொத்த ஹோமங்களையும் சொல்லி அதை உத்தேசிச்சு ஆஹவனீய அக்னியை விதிச்சது ஆதாரமாக. அதாவது எல்லா ஹோமங்களிலும் ஆஹவனீய அக்னிதான் என்னது ஆதாரஹா அப்படின்னு விதிச்சது இல்லையா. இந்த வாக்கியத்தை மட்டும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சிட்டோம், எங்கெங்கெல்லாம் ஹோமஹா இருக்கோ அங்க அக்னி ஆதாரஹான்னு தெரிஞ்சுட்டோம். ஆனால் இதுக்கு அப்புறம் வந்தது விசேஷ சாஸ்திரம். இந்த ஆஹவனீய ஜுஹோதிங்கிறது சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம் பதே ஜுஹோதிங்கிறது. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணி கொடுத்ததுன்னு கேட்டால் ஆஹவனீய விஷயத்தை சங்கோச்சம் பண்ணிடுது. அதாவது பதஹோமத்தை தவிர்த்து மற்ற இடங்கள்லதான் இந்த ஆஹவனீய அக்னியானது ஆதாரஹா, பதஹோமத்துல மட்டும் பதஸ்தானம் இருக்கு, அந்த பசுனுடைய கால் வைக்கிற இடம், அதுதான் ஆதாரஹா அப்படின்னு சொல்லி கொடுத்ததா இல்லையா. அத போல அதே மாதிரி இங்கே சொல்லாமே. அதாவது எததிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் பொதுவாக எல்லா யாகத்திலையும் உத்தேசிச்சு ஏஜாமஹ மந்திரத்தை விதிச்சது. நானு யாஜேஷு அப்படிங்கிற வாக்கியம் அதை சங்கோச்சம் பண்ணிடுது. என்னன்னு, ஏஜாமஹத்தை அனுயாஜத்தை தவிர்த்து மத்த எல்லா இடத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு. இது ஒரு பாதகாதனே. அத போல இங்க அர்த்தம் சொல்லலாமே நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறா. அப்படி கேட்டா இங்க அந்த மாதிரி வராது. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கேள்வி புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? புரியுறதுண்ணா. கேள்விக்கு உண்டான பங்கியை வாசிக்கிறேன், எல்லா பதங்களுக்கு அர்த்தம் தெரியுதா பாத்துக்கோங்க. நச்ச பதசாஸ்திரேண
ஆஹவனீய சாஸ்திரஸ்ய இவ பதசாஸ்திரேண ஆஹவனீய சாஸ்திரஸ்ய பாதஹ யதா ததா ததா பிரகிருதஸ்தலேபின்னு சொல்ல போறார். இவ நானுயாஜேஷு இது விசேஷ சாஸ்திரேனா. இப்போ நானுயாஜேஷுங்கிற இந்த சாஸ்திரத்தை அவர் எந்த இடத்த வச்சிருந்தார்? பதேஜுஹோதிங்கிற சாஸ்திரத்துடைய விசேஷ சாஸ்திரத்துடைய ஸ்தானத்தை வச்சிருந்தார். நானுயாஜேஷு இது விசேஷ சாஸ்திரேண கஸ்ய பாதஹ யஜதி ஸ்ரீயஜாமஹம் கரோதி இது சாமானிய சாஸ்திரஸ்ய பாதஹ ஸ்யாத். அப்படி இருக்கட்டுமே. இது நஜ வாச்சியம். என்ன வித்தியாசம் அதற்கும் இதற்கும் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, நம்ம முதல்ல ஆகவனியே ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தை பார்க்கிறோம். அல்லது இப்படி வச்சுப்போம், முதல்ல பதே ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை தான் பார்க்கிறோம். ஆகவனியே ஜுஹோதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லைன்னு வச்சுப்போம். சரியா? எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? பதே ஜுஹோதி அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இப்படி ஒரு கேள்வி வருமா என்ன? பதே ஜுஹோத்தின்னு இருக்கே, ஆகவனியே ஜுஹோத்தின்னு அந்த சாஸ்திரத்தை அந்த இடத்தை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் இது வருமா? இல்ல இது எங்க வரும் அப்படின்னு நமக்கு ஏதாவது கேள்வி வருமா? அதாவது என்னோட கேள்வி தாற்பயம் நல்லா பாத்துக்கோங்க. பதே ஜுஹோத்தின்னு வாக்கியத்தை நாம எடுத்த உடனே பாக்குறோம். பார்த்தால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்மளால கிரகிச்சுக்க முடியறதா முடியலையா? முடியறது. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆகவனியே ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை தெரிஞ்சுட்டாதான் உண்டுன்னு இல்லை. அது இல்லாமலும் கூட நம்மளால பதே ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடிகிறது. அது தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியறது அதுக்கு, பதே ஜுஹோதிங்கிற வாக்கியத்துக்கு, இல்லையா? அப்போ பதே ஜுஹோதிங்கிற வாக்கியமானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆகவனிய ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை எதிர்பார்த்து இல்லை. தத் சாபேட்சமாக இது இல்லை. இது நல்லா புரிஞ்சுதான்? புரியுது. சரி, இப்போ கேள்வி கேட்டவர் இந்த பதே ஜுஹோதிங்கிற வாக்கியத்துடைய ஸ்தானத்துல உதாரணத்தை எடுத்துட்ட ரெண்டு வாக்கியத்துல எந்த வாக்கியத்தை வச்சிருந்தார் விசேஷ சாஸ்திரமாக? நானு யாதேஷும் வச்சிருந்தார். இப்போ நாம இதே மாதிரி நிலைமை அங்கே இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நானு யாதேஷுங்கிற வாக்கியத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும். நீங்க ஏஜாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை பார்க்கல, எடுத்த உடனே நானு யாதேஷுன்னு தான் பார்த்துக்கள். எப்படி நாம எடுத்த உடனே பதே ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை பார்த்தோமோ அத போல இப்போ நானு யாதேஷுங்கிற வாக்கியத்தை தான் எடுத்த உடனே பார்த்துட்டோம். இப்போ நீங்க இந்த வாக்கியம் அர்த்தம் சொல்லிடுமான்னு நீங்க பாருங்க. அதாவது இப்ப பாருங்க, பதே ஜுஹோதிங்கிற வாக்கியம் ஆகவனியே ஜுஹோதிங்கிற வாக்கியம் இல்லாமலேயே தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்தது. அத போல நானு யாதேஷுங்கிற வாக்கியம் யஜதி ஸ்ரீயேஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் இல்லாமலேயே தன்னுடைய அர்த்தத்தை சொல்லுமா சொல்லாதா அப்படின்னு என்னுடைய கேள்வி. சொல்லாதுண்ணா. சொல்லாது. ஏன் சொல்லாது? பிரவிற்த்தி இருந்தாதானே விருத்தி. அதாவது உங்களுடைய பதில் இந்த நானுயாதேஷுங்கிற வாக்கியம் அர்த்தம் சொல்லணுமா இருந்தால் முதல்ல அனுயாதத்தை ஏஜாமக மந்திரம் வந்தா தானே சொல்ல முடியும். அது நீங்க சொல்ல வர இல்லையா? அப்போ ரெண்டு இடத்துக்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுட்டா? ஆகவனியே ஜுஹோதி பதே ஜுஹோதிங்கிற இடத்துல ரெண்டு வாக்கியமும் இன்னொரு வாக்கியத்தை எதிர்பார்த்து இல்லை, தனியாவே தன்னுடைய அர்த்தங்களை சொல்லிட்டு போயிடும். ஆகவனியே ஜுஹோதிங்கிற வாக்கியமும் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு பதே ஜுஹோதிங்கிற சாஸ்திரத்தை எதிர்பார்க்காது. பதே ஜுஹோதிங்கிற வாக்கியமும் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு ஆகவனியே ஜுஹோதிங்கிற வாக்கியத்தை எதிர்பார்க்காது. ஆனா இங்க அப்படி இல்லை. யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி அப்படிங்கிற வாக்கியம் தன்னுடைய அர்த்தத்தை அந்த நானு யாதேஷுங்கிற வாக்கியம் இல்லாமலே கூட சொல்லிடும். அதுக்கு நானு யாதேஷுங்கிற வாக்கியத்தினுடைய அபேட்சை இல்லை. ஆனா நானு யாதேஷுங்கிற வாக்கியத்துக்கு யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியத்தினுடைய அபேட்சா இருக்கு. இதுதான் பெரிய வித்தியாசம் இங்க. இது புரிஞ்சுக்கலாம்? இப்போ புரிஞ்சிருதுண்ணா. அங்க ரெண்டும் விதியா இருக்கிறதுனால இதா இருக்கு, இங்க ஒண்ணு விதி. சமீச்சீனம். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்படிதான் இந்த வழியில புரிஞ்சுக்கணும். இதுதான் வித்தியாசம். அதுதான் இங்க சொல்ல பாருங்க. நச்ச பதசாஸ்திரேண ஆகவனீய சாஸ்திரஸ்ய இவ நானு யாதேஷு இது விசேஷ சாஸ்திரேண யஜதிஷு ஏஜாமஹம் கரோதி இது சாமானிய சாஸ்திரஸ்ய பாதஹ ஸ்யாத் இது வாச்சியம். இதுவரையும் கேள்வி. சாஸ்திரயோர்ஹி, இங்க நீங்க சொல்றபடி அதே மாதிரிதான் சொல்ல பாருங்க.
சாஸ்திரயோரிஹி தத்ர பாத்தியபாதக பாவஹா யத்ர பரஸ்பர நிரபேட்சதா. இந்த பாத்தியபாதக பாவஹா அப்படிங்கிறது சாஸ்திரயோ, விதி சாஸ்திரயோ, விதிக்கின்ற சாஸ்திரங்கள் ரெண்டு, அவைகளுக்குள்ளார எங்க பாத்தியபாதக பாவம் வரும் தெரியுமா? ரெண்டும் பரஸ்பரம் ஒண்ணு எதிர்பார்க்காமல் பிரவர்த்திச்சால், எப்படி ஆகமனிய ஜோதி பதே ஜோதி மாதிரி, இதற்கு அதனுடைய அபேட்சை இல்லை, அதற்கு இதனுடைய அபேட்சை இல்லை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன வரும்? பாத்தியபாதக பாவகா வரும். புரிஞ்சது? இது நல்லா புரிஞ்சுதான்? புரிஞ்சிருக்கும், புரியுது. சாஸ்திரயோர்ஹி தத்ர பாத்தியபாதக பாவஹா யத்ர பரஸ்பர நிரபேட்சதா நஹி பதசாஸ்திரஸ்ய ஸ்வார்த்த விதானார்த்தம் आहवनीय शास्त्र अपेक्षा अस्ति नहि अस्ति. पदशास्त्रस्य आहवनीयस्य अपेक्षा नास्ति. एवमेव आहवनीय शास्त्रस्यापि पदशास्त्र विषये अपेक्षा नास्ति. पुण्यता इदु आना इंग निषेध शास्त्रस्य तु प्रसक्त्यर्थम पुस्तकत्तुल कोंजम तप्पा इरुक्कु. प्रसक्त्यर्थम प्राप्त्यर्थम निषेध्यमानस्य प्रसक्त्यर्थम यजतिषु येजामहं करोति इति विधेः विधि विषये अस्ति अपेक्षा इति तत्र अत्र च भेदः वर्तते. इदनल्ल पुरिंजुत्ता? पुरिंजिरुत्तु. एवञ्च निषेधशास्त्रस्य विशेष विषयत्वेन प्राबल्यवत् विधिशास्त्रस्यापि उपजीव्यत्वेन प्राबल्यम अस्ति. அதாவது இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆகமனியே ஜுஹோதி பதே ஜுஹோதி, இந்த இடத்துல சாமானிய சாஸ்திரத்தை காட்டிலும் பிரபலமானதா இருக்கு விசேஷ சாஸ்திரம். சரியா? ஏன் பிராபல்யம் தெரியுமா? இப்ப பாருங்க, ஆகமனிய சாமானிய சாஸ்திரத்தை பாதம் பண்ணு. அதுதான் ஏன் அங்க யுக்தி என்னது? ஏன் நம்ம ஒன்னு சாமானிய சாஸ்திரம்னு சொல்றோம், ஒன்னு விசேஷ சாஸ்திரம்னு சொல்றோம்? ரெண்டுமே சாஸ்திரம், ரெண்டுமே சுத்த வாக்கியம் தானே. எல்லா இடத்துக்குமே இந்த இடம் இல்லாம எல்லா இடத்துக்குமே சாமான்யமாக இருக்கிறதுனால அது சாமானிய சாஸ்திரமாகவும், அது குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் இருக்கிறதுனால அது விசேஷ சாஸ்திரமாக இருக்கும். சரிதான். ஆனா அதுலயும் ஒரு நம்ம இந்த ஏன் அப்படி சொல்றோம், அதனால என்ன, அதாவது தாற்பயம் என்ன இதுல அப்படின்னு கேட்டா, அந்த பாருங்க, இந்த பதே ஜுஹோதிங்கிற சாஸ்திரம் இருக்கு, ஒருவேளை இந்த பத ஹோமத்திலையும் ஆகவனீயம்தான் ஆதாரம்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? இந்த வாக்கியம் நிரர்த்தகமாயிடும். நிரர்த்தகமாயிடும். இதுக்கு இந்த இடத்தை விட்டா வேற இடம் கிடையாது. ஆனால் ஆகவனீயத்துக்கு இந்த ஹோமத்தை விட்டாலும் பதஹோமத்தை விட்டாலும் நிறைய இடம் இருக்கு. இதைத்தான் நம்ம யுக்தியா சொல்லணும். புரிஞ்சுதா? இது ஏன் இது விசேஷ சாஸ்திரம், ஏன் அது சாமானிய சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா, ஏதோ விசேஷமா இருக்கு அது சாமானியமா அப்படி இல்லை, இதற்கு இந்த இடத்தை விட்டா வேற இடம் கிடையாது, அதனால இது விசேஷம் இல்லையா? அதுதான் சொல்ற. அப்போ அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, சாமானிய சாஸ்திரத்தை காட்டிலும் விசேஷ சாஸ்திரம் பிரபலம்னு ஆயிடுறது. சரியா? இப்ப அங்க நம்ம பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ண முடியும். அத போல இங்க நம்ம பிராபல்ய தௌர்பல்ய விசாரம் பண்ண முடியாது. இங்க ரெண்டுமே பிரபலம். ஏன்னு கேளுங்க. இப்போ நம்ம அந்த ஒரு சாமானிய விசேஷ சாஸ்திர பார்வையில இங்க பாக்குறதா இருந்தால், யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிறது சாமானிய சாஸ்திரம். அனுயாஜ விஷயத்துல மட்டும் பிரவர்த்திக்கிறது இந்த நானுயாஜேஷுங்கிறது. அப்போ இந்த பார்வையில பார்த்தால் நானுயாஜேஷுங்கிறது விசேஷ சாஸ்திரம் தானே. அப்போ அது பிரபலம் தானே. அப்படின்னு சொன்னா பிரபல சாஸ்திரத்தினால துர்பலம் பாதிக்கப்படணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா. அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல யஜதிஷு ஏஜாமஹம் இருக்க, அதுவும் பிரபலம் தான். எப்படி பிரபலம் அப்படின்னு கேட்டா, இந்த நிஷேத சாஸ்திரம் இருக்கே நானு யாஜேஷுன்னு, அது பிரவர்த்திக்கிறதுக்கே இதுதான் காரணமா இருக்கு. நினைச்சு பாருங்க, யஜதிஷு ஏஜாமஹம் கரோதிங்கிற வாக்கியம் இல்லைன்னா அனுயாகத்துல ஏஜாமகமே வராது. வரலன்னா இந்த நிஷேத சாஸ்திரம் வேலையே செய்ய முடியாது. அப்போ நிஷேத சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரமா இருந்தாலும்
அது தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு எது காரணமா இருக்கு? அந்த சாமானிய சாஸ்திரம். அப்போ இந்த யஜதிஷியேஜாமஹம் கரோதிங்கிறது சாமானிய சாஸ்திரத்துவேன துர்பலம் சேதப்பி தஸ்ய இதம் உபஜீவகம், அதாவது அது வேலை செய்யறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு. அந்த வகையில இது பிரபலம். புரியுறதா? சாமானிய சாஸ்திரத்துவேன அந்த திருஷ்டியில பார்த்தால் இது துர்பலம் தான். ஆனா அந்த நிஷேத சாஸ்திரம் பிரவர்த்திக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறதுனால இது பிரபலம். புரிஞ்சுதா? இது அததான் இங்க சொல்லி கொடுக்க பாருங்க. ஏவஞ்ச நிஷேத சாஸ்திரஸ்ய விசேஷ விஷயத்வேன பிராபல்யவத் விதிசாஸ்திரஸ்யாபி உபஜீவியத்வேனா அப்படின்னு அர்த்தம். இத வச்சுட்டுதான் அதுவே உபஜீவிக்கிறது. இது நிஷேத சாஸ்திரம். இது இல்லைன்னா அது வரவே வராது. உபஜீவியத்வேன பிராபல்யம் அஸ்தி அப்படின்னு அர்த்தம். சாமானிய சாஸ்திரத்வேன தௌர்பல்யம் சேதபி உபஜீவியத்வேன பிராபல்யம் சாமானிய சாஸ்திரஸ்ய வர்த்ததே. அதனால என்ன அடுத்து? நிஷேத சாஸ்திரமும் பிரபலம், விசேஷ சாஸ்திரத்துவேன பிரபலம். இந்த சாமானிய சாஸ்திரமும் உபஜீவியத்துவேன பிரபலம். அப்ப ரெண்டுத்துக்கும் பிராபல்யம் இருக்கு. புரிஞ்சுதா இது எப்படின்னு? நல்ல ஒரு வித்தியாசமான இடம் அது, நுணுக்கமா கவனிக்கிறது. பிராபல்யம் அஸ்தி இதி ந நிஷேதேன விதேஹே அத்யந்தம் பாதஹ யுக்தஹ. அத்யந்தம் பாதஹ ந யுக்தஹ. ஏன்னா விஹித பிரதிஷித்தத்வாத் விகல்பஹ ஸ்யாத். அத்யந்தம் பாதஹ ந யுக்தஹ அத்தஹ விகல்பஹ. விஹிதஸ்ய பிரதிஷித்தத்வாதேவ விகல்பஹ ஸ்யாத். ஆனா அந்த விகல்பஹாவை ஒத்துக்க முடியாது இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லிக்கோம் அஷ்டதோஷா பவந்தி அப்படின்னு. சச்ச ந யுக்தஹ. சச்ச இத்யுக்தே விகல்பஹ ந யுக்தஹ. குதஹ ந யுக்தஹ? விகல்பேஹி பக்ஷே சாஸ்திரஸ்ய அப்ராமான்யம் பவதி. அதாவது ஒரு சாஸ்திரத்தை ஆசிரயிச்சுண்டு அவன் ஒரு பட்சத்தை வச்சிருந்தால் இன்னொரு சாஸ்திரத்துக்கு அப்ராமான்யம் வந்துடும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரீஹிபிர் யஜேத எவேர் யஜேத அப்படிங்கிற இடத்துல எவத்தை வச்சுண்டு அவன் அனுஷ்டானம் பண்ணினால் விரீஹி சாஸ்திரத்துக்கு அப்ராமான்யம் அவன் ஏத்துண்டதா ஆயிடும் இல்லையா? இதை பார்த்துக்கோம். அதத்தான் இங்க சொல்றான். விகல்பேஹி பக்ஷே சாஸ்திரஸ்ய அப்ராமான்யம் பவதி. அதத்தான் மறுபடியும் காமிக்கிறார். நஹி அனுயாஜேஷு ஏயஜாமஹ கரணே நானுயாஜேஷு இத்தியஸ்ய பிராமான்யம் சம்பவதி. ஒருத்தன் இப்ப விகல்பம்னு வச்சுப்போமே, அனுயாஜத்துல ஏஜாமகமும் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏஜாமஹா எஜதிஷி ஏஜாமகன் கரோதி நானுயாஜேஷன் ரெண்டுத்தையும் வச்சுண்டு விகல்பம்னு ஒத்துண்டு, அதாவது நஞர்த்தத்தை சாப்தி பாவனையோடு சேர்த்தால் விகல்பா கிடைக்குமே, அந்த பட்சத்துல இருந்துண்டு ஒருத்தன் ஏழாமகத்தை பண்ணினான்னு வச்சுப்போம். அவன் இப்ப எந்த சாஸ்திரத்துக்கு அப்ராமான்யம் ஒத்துண்டுதான் ஆயிடும்? நானுயாஜேஷு அப்படிங்கிற சாஸ்திரத்துக்கு அவன் அப்ராமான்யம் சொன்னதா ஆயிடும் இல்லையா? அதுதான் சொல்றான். நஹி அனுயாஜேஷு ஏயஜாமஹ கரணே நானுயாஜேஷு இத்யஸ்ய பிராமான்யம் சம்பவதி. அதற்கு உதாரணம் காமிக்கிறார். விரீஹி அனுஷ்டான சமயே இவ யவசாஸ்திரஸ்ய விரீஹி அனுஷ்டான சமயே யவசாஸ்திரஸ்ய அப்ராமான்யம் ஸ்வீகிருதமிவ யதா பவதி ததா. புரிஞ்சுதா இது? இப்ப இந்த யஜதிஷு வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ற பிரகாரத்துல நானுயாஜேஷுங்கிற சாஸ்திரத்துக்கு அப்ராமான்யம். இப்போ அடுத்த பிரயோகத்துல அவன் என்ன பண்றான்? அனுயாஜத்துல ஏஜாமகம் சொல்லலன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆயிடும்? ஏஜாமகம் சாஸ்திரத்துக்கு ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். இப்படி விகல்ப பட்சத்துல தோஷா வரும். இது மட்டும் இல்ல, த்விரதிருஷ்ட கல்பனாச்சாத், ரெண்டு அதிர்ஷ்டம் ஒத்துக்க வேண்டியது ஆயிடும். என்ன எப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட நினைச்சுக்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருத கிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷமாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம்.
அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமா ஆனந்த